ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிகர் மேட்ரிக்ஸுங்கிற ஒரு டாபிக் டிசைன் ஆப்டிடியூடில் ஒன் ஆஃப் த ரொம்ப சிம்பிளான ஈஸியான டாபிக் இது. ஒன்ஸ் இது நமக்கு என்னென்னு புரிஞ்சிச்சுன்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்னன்னு பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்கூல்ஸில் சம்ஸு மேக்ஸ்லலாம் அதை பார்த்துருப்போம். ரோ அண்டு காலம் ஃபார்ம் ஆகி இருக்கிறது தான் நம்ம மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். நார்மல் நம்பர்ஸாக இல்லாமல் அந்த நம்பர்ஸே ஒரு ரோவில் காலம் அரேஞ்ச் ஆகி இருக்கிற ஒரு செட்டை தான் நம்ம மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபிகர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதுவே காலம்ஸ்லேயோ ரோஸ்லேயோ இமேஜஸை வச்சு ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு பாக்ஸு, அதுதான் நம்ம ஃபிகர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இதில் என்ன இருக்க போகுது, இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபிகர்ஸ் இருக்கும், ஒரு ரோ இல்லைன்னா ஒரு காலம் வைஸ் பார்த்தோன்னா அந்த ரோலையோ இல்லை பர்டிகுலர் ரோ இல்லை பர்டிகுலர் காலமில் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 or 2 ரோஸ் ஆர் காலம்ஸில் என்ன ரூல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு ஒரு காமன் ரூல் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு அதில் எந்த பார்ட் மிஸ் ஆயிருக்கோ அந்த ரோவோ காலமோ வச்சு அந்த மிஸ் ஆன பார்ட்டில் என்ன ஃபிகர் வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஃபிகர் மேட்ரிக்ஸ் டாபிக்ஸ் கீழே வர்ற கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபிகர் மேட்ரிக்ஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டயக்ராம்ஸ் அரேஞ்ச்டு இன் அ ஷேப் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல், ரோ ஆர் காலமில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த காமன் ரூலை பேஸ் பண்ணி மிஸ்ஸிங் ஃபிகரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், சூட்டபிள் ஃபிகர் தட் வுட் கம்ப்ளீட் த ஃபிகர் மேட்ரிக்ஸ். அப்போது இங்கே எந்த இடத்துல கொஷின் மார்க் போட்டிருக்கிறதுல தான் நமக்கு ஃபிகர் மேட்ரிக்ஸில் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ இதில் ரோ வைஸ் பார்க்கலாம், இல்லைனா காலம் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கலாம். ரோ எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு டயக்ராம் எங்கே இருக்குது, இந்த ஸ்லாண்டிங் லைன் தான் ஒவ்வொரு இமேஜ் பை இமேஜ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருதா. அப்போ இந்த கார்னரில் போட்டிருக்கிற இந்த ஸ்லாண்டிங் லைன் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்குது. அடுத்து ரைட் சைடில் டாப் கார்னருக்கு வந்திருக்கு. அகைன் நமக்கு கீழே ரைட் கார்னருக்கு வந்திருக்கு இல்லையா. அப்போது இது எந்த ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மூவ் ஆகுது, இங்கேருந்து டுவர்ட்ஸ் த கிளாக் வைஸ் மூவ் ஆகுதா. ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன்லேருந்து இங்கே ஃபார்ம் ஆகுது, அடுத்தடுத்த கார்னருக்கு அது மூவ் ஆகிட்டே இருக்குது இல்லையா. அப்போது இதுக்கு அடுத்து மேலேருந்து கீழே, அப்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நெக்ஸ்ட் கார்னருக்கு இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் இது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ரோவில் இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் ரோவில் என்ன ரூல் ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்க்கணும். அப்போ செகண்ட் ரோவில் என்ன ஃபாலோ ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இருக்குது, அடுத்து கீழே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கார்னர், அதே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அடுத்தடுத்த கார்னருக்கு தான் இந்த ஸ்லாண்டிங் லைன் மூவ் ஆகிருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டோன்னா இந்த இடத்துல நமக்கு எப்படி மூவ் ஆகணும், ஃபஸ்ட்டு பாட்டம் ரைட்டில் இருக்குது, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் பாட்டமுக்கு போயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருந்திருக்கும், கிளாக் வைஸில் அடுத்த கார்னருக்கு போகிறதா இருந்தால் டாப் லெஃப்ட் கார்னருக்கு தான் போயிருக்கணும் இல்லையா. அப்போது அந்த ஆப்ஷன் இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதில் நமக்கு இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரோலையும் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லா நேரமும் ரோ வைஸ் தான் அந்த ரூல் அந்த பேட்டர்ன் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருப்பாங்களானா இல்லை, சம்டைம்ஸ் அது காலம் வைஸும் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது ரோ வைஸ் நம்ம பேட்டர்னாலோ இல்லை ரூலையோ ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லாண்டிங் லைன் ஒவ்வொரு கார்னருக்கும் டுவர்ட்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அது மூவ் ஆகிக்கிட்டே வருது. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, காலம்னு ரோ வைஸ் பார்த்தோன்னா உள்ளே இருக்கிற இன்டீரியர் லெவல் ஆஃப் அந்த டயக்ராம் வந்து நமக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, 2 காலம், 2 லேயர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது. அடுத்ததில் ஒரு லேயர் கட் ஆகி ஒரு லேயர் ஆஃப் ஸ்கொயர் இருக்குது. அதுக்கடுத்து அந்த ஸ்கொயர் அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கொயர் இல்லாமலே போயிருக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா.
செகண்ட் ரோலையும் அதே ரூல் தான் ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். இதில் சர்க்கிளை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 லேயர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருக்குது. அடுத்த பேஜ் அடுத்த லெவலுக்கு வரும்போது ஒரு லேயர் ஆஃப் சர்க்கிள் ரிமூவ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்துமே உள்ள ப்ளஸ் மட்டும் இருந்துட்டு இந்த அவுட்டர் லேயர் ஆஃப் சர்க்கிள் ரிமூவ் ஆயிருக்கு. அப்போது தேர்ட்லேயுமே அதே ரூல் தான் ஃபாலோ ஆயிருக்கணும் இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2 லேயர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, உள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒரு லேயர் ஆஃப் ட்ரையாங்கிள் ரிமூவ் ஆயிருக்கு, ஒரே ஒரு லேயர் மட்டும் இருக்குது. அப்போ நமக்கு ஆக்சுவலாக ஆப்வியஸாக ஆன்சர் என்ன வரணும், 2 லேயர் ஆஃப் ட்ரையாங்கிளுமே இல்லாமல் நடுவில் இருக்க வெறும் சர்க்கிள் மட்டும் இருக்கிறதா நமக்கு இதில் வரும் இல்லையா? ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். இப்போது இதை காலம் வைஸும் இதை வருதான்னு பார்க்கலாம். இப்போ காலம் வைஸ்னால் எல்லாத்துலேயுமே சிமிலராக இருக்குது. அப்போ அதை வச்சு இங்கே 2 லேயர்ஸ் ஆஃப் அவுட்டர் இருக்குது, ஷேப் இருக்குது, அவுட்டர் ஷேப்பே ஒரு லேயராக மாறி இருக்குது. தேர்ட் காலம்னு எடுத்தால் அந்த உள்ளே இருக்கிற டயக்ராம் மட்டும் இருக்குது, அதை வச்சும் போடலாம். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு இதில் எல்லா நேரமும் 2 இதுவுமே சரியாக வரும்னு வராது. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இருக்குது. நம்ம டவுன் வைஸ் காலம் வைஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட் அடுத்தடுத்த இதுலேயே நமக்கு 90 டிகிரி அடுத்தடுத்த கார்னர்ஸ்க்கு போகிற மாதிரி தான் இருக்குது. இதில் ரோ வைஸ் பார்த்தாலும் ஆன்சர் சரியாக தான் வருது, காலம் வைஸ் பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் சரியாக தான் வருது. எல்லா நேரமும் இப்படி ஒர்க் ஆகுமானா நமக்கு அது டவுட்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு ரோ வைஸ் பார்க்கணும், அடுத்து காலம் வைஸ் பார்க்கணும். எதில் நமக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கோ அதை பொறுத்து உங்களோட ஃபைனல் ஆன்சர், அந்த கம்ப்ளீட் எந்த ரோவோ காலமோ மிஸ்ஸிங் ஃபிகரோடு இருக்கோ அதில் பேட்டர்னை சூஸ் பண்ணி ரூலை சூஸ் பண்ணி அதோட ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் நீங்கள் ரோ வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே இங்கே சர்க்கிள் இருக்குது, அடுத்ததில் கிராஸ் இருக்குது, அடுத்ததில் ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3லேயுமே எந்த ஒரு பேட்டர்னும் அடுத்தடுத்த லெவலுக்குன்னு போகும்போது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகாமல் வேறு வேறு ஷேப்ஸோ இல்லை எலமெண்ட்ஸோ இருக்குது, அவ்வளோதான் இருக்கே தவிர எந்த ஸ்டெப்ஸும் ஃபாலோ ஆகலை. எந்த ரூலும் ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் இப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படி எதுவுமே இதில் ரோ வைஸில் சொல்ல முடியாது. அப்போ காலம் வைஸ் பார்க்கணும். காலம் வைஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மட்டும் இருக்குது, அடுத்ததில் ஒரு லேயர் அவுட்டர் லேயர் வந்திருக்கு, உள்ள கிராஸ் இருக்குது. அதுவே செகண்ட் லேயர் ஆஃப் ஷேப் 2 லேயர் ஆஃப் ஸ்கொயர் வந்து உள்ள ப்ளஸ் இருக்குது. அப்போது இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல் ஃபாலோ ஆயிருக்கு, எவ்ரி காலம்லையுமே ரோ எடுத்துட்டாலும் காலம் எடுத்துட்டாலும் இதோட ஷேப்ஸ் சர்க்கிள், கிராஸ், ப்ளஸ் இந்த 3ம் மாறி மாறி வந்துட்டே இருக்குது. ஒரு ரோவில் எந்த ஷேப்புமே ரிப்பீட் ஆகவே இல்லை. அப்போ ரோ எடுத்துட்டாலும் சரி காலம் எடுத்துட்டாலும் சரி எதுவுமே ரிப்பீட் ஆக மாட்டுது, இன்டீரியராக இருக்கிறது. பட் காலமில் ஒவ்வொரு காலம் வரும்போதும் ஒரு அவுட்டர் லேயர் ஆஃப் பாக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்குது இல்லையா? அப்போது இங்கே சர்க்கிள், கிராஸ் அண்டு ப்ளஸ் ரிப்பீட் ஆகாமல் வந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த காலம்னு எடுத்துட்டோன்னா ஒவ்வொரு லேயர் ஆஃப் ஸ்கொயர் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, கிராஸ், ப்ளஸ் அண்டு சர்க்கிள் இருக்குது. அப்போது தேர்ட் காலம்னு எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அடுத்து சர்க்கிள் இருக்குது. அப்போ ரிமைனிங் நமக்கு இன்னும் வராத ஷேப் என்ன, கிராஸ் இன்னும் வரல இல்லையா? கிராஸுக்கு மேலே அப்போ அவுட்டர் 2 லேயர் ஆஃப் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். இப்போ ரோன்னு எடுத்துட்டாலும் காலம் எடுத்துட்டாலும் நமக்கு கிராஸ் தான் வராத ஷேப்பாக இருக்குது. ஸோ அந்த ஷேப்பை வச்சு 2 லேயர் ஆஃப் அவுட்டர் ஸ்கொயர்ஸ் போட்டு இருக்கிறதா நம்மளோட ஆன்சர். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, 4th எக்ஸாம்பிளில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இது ரோ காலம் எந்த பேட்டர்ன் படி நீங்கள் எடுத்தாலுமே கரெக்டாக வர்ற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு எல்லாத்துலேயுமே 2 சர்க்கிள்ஸ் இருக்குது. அந்த 2 சர்க்கிளை கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அதோட பொசிஷன் மட்டும் மாறிட்டே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்சோ அந்த 2 லேயர் ஆஃப் சர்க்கிளுக்கு வெளியே 2 சைடுமே ஒரு ஷேப்பை வச்சு டயக்ராம் போட்டிருக்காங்க. ஒரு இதில் ஸ்கொயர், சர்க்கிள்,
ட்ரையாங்கிள். இந்த மூணுமே டபுள் போத் சைட்லையுமே என்வலப் ஆன மாதிரி இருக்குது. ரோ வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2 லேயர் ஆஃப் சர்க்கிளில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கீழே இருக்குது, அடுத்து ரைட் சைடில் இருக்குது, அடுத்து டாப்பில் இருக்குது. இந்த வெளியே 2 சைடு காமனாக போடுற அந்த ஷேப்ஸுமே பாருங்கள் எந்த ரோலையுமே ரிப்பீட் ஆகாமல் மூணுமே மாறி மாறி வந்துட்டே இருக்குது. எந்த ரோ எடுத்துக்கிட்டாலும், இந்த ரோ எடுத்தாலும் பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த லைன், அடுத்து மேலே, அடுத்து ரைட் சைடில் இருக்குது. ஆல்சோ இதுவுமே பாருங்கள் ட்ரையாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் அண்டு சர்க்கிள், இந்த 2 சைடில் இருக்கிறது டிஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. எதுவுமே ரிப்பீட் ஆகாமல் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு ஷேப் வந்து 2 சைட்லேயும் போட்டிருக்காங்க. அடுத்தது அப்போ தேர்ட் ரோன்னு எடுத்துட்டோன்னா, ஒன்று இதில் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆன்டி கிளாக் வைஸ் ஃபார்மெட்டில் அதோட இதை மாறிக்கிட்டே வருது. செகண்ட் ரோன்னு எடுத்துக்கிட்டோன்னா கிளாக் வைஸில் மாறுது, ஏன்னா ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்குது, அடுத்து டாப் அண்டு ரைட்டில் மாறி இருக்குது. தேர்ட் ரோன்னு எடுத்துக்கிட்டோன்னா டாப் அப்புறம் லெஃப்ட் வந்திருக்கு. அப்போது ஏதோ கிளாக் வைஸோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸோ மாறிட்டே வருது, மாறி மாறி ஆல்டர்னேட்டாக வந்துகிட்டே இருக்குது. அப்போது இதில் ஆன்டி கிளாக் வைஸில் போகிறதா இருந்தால் நமக்கு இந்த ரோ வைஸ் பார்க்கும்போது இங்கே என்ன வந்திருக்கணும், 2 லேயர் ஆஃப் சர்க்கிள் வந்திருக்கணும். ரெண்டு லேயர் ஆஃப் சர்க்கிள் ப்ளஸ் நமக்கு வராத அந்த ஷேப் என்னது, 2 சைட்லையும் ஸ்கொயர் வரவே இல்லையா. ஸோ 2 லேயர் ஆஃப் சர்க்கிள் ஸ்கொயர் இருக்கணும். ஆல்சோ இந்த லைனுமே நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கீழே தான் அது ஜாயின் ஆகிருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ வருது. ஒருவேளை காலம் வைஸ் பார்த்தா, காலம் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதுலேயுமே அந்த 2 சைடில் இருக்கிற ஷேப்ஸ் ரிப்பீட் ஆகாமல் வந்துட்டே இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கே டவுன் அண்ட் தென் லெஃப்டில் இருக்குது, அண்ட் தென் டாப்பில் இருக்குது. இங்கே செகண்ட் காலம்னு எடுத்துட்டோன்னா ரைட் டாப், இதில் நமக்கு ஃபஸ்ட் ரோவில் கிளாக் வைஸில் அதோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்குது. செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் ஆன்டி கிளாக் வைஸ், அப்போ இங்கே கிளாக் வைஸ் தான் மாறணும். ஸோ அப்படி பார்த்தாலுமே ரெண்டுலேயுமே ஒரே ஆப்ஷன், எந்த ரோ வைஸ் பார்த்தாலும் சரி காலம் வைஸ் பார்த்தாலும் சரி நமக்கு ஏ தான் ஆன்சர் சரியாக இருக்குது. ஓகேவா. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். இதில் ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் ஒரு நம்மளோட ஸ்டிக் ஃபிகர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதில் ஒரு டைப் ஆஃப் ஃபிகர் கொடுத்துருக்காங்க, 2 இருக்குது. செகண்ட் இதில் ஒரே ஒரு ஃபிகர் தான் இருக்குது. ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன் நான். ஃபஸ்ட் ரோ எடுத்தால் 2 இருக்குது. அதுக்கு அடுத்ததில் இதில் 2 ஃபிகர் இருக்குது, இதில் ஒரு ஃபிகர் இருக்குது, இங்கே ஒரு ஃபிகர் இருக்குது. செகண்ட் ரோன்னு எடுத்துக்கிட்டால் இதில் எனக்கு 3 உள்ள ஸ்டிக் ஃபிகர்ஸ் இருக்குது, இதில் ஒரு ஸ்டிக் ஃபிகர் இருக்குது, இங்கே 2 ஸ்டிக் ஃபிகர் இருக்குது. அப்போ என்ன ஃபார்மேட், காலம் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு இங்கே 2 வந்துடுது, இங்கே 2 வந்துடுது. காலம் வைஸ் பார்த்தா எந்த ஒரு ஃபார்மெட்டோ கவுண்ட்டோ எதுவும் நமக்கு கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணல. ஆல்டர்னேட்டாக ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஃபிகர் இருக்குது. ஒரு பாக்ஸில் இந்த டைப் ஆஃப் ஸ்டிக் ஃபிகர் இருந்ததுன்னா அடுத்த பாக்ஸில் அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டிக் ஃபிகர், இந்த 2 டிஃப்ரெண்ட் ஸ்டிக் ஃபிகர் மட்டும்தான் அவங்க மாறி மாறி கொடுத்துருக்காங்க இல்லையா. அது ஆல்டர்னேட்டாக வந்துட்டே இருக்குது. ரோ வைஸ் பார்த்தாலும் சரி, காலம் வைஸ் பார்த்தாலும் சரி. ஆனால் காலம் வைஸ் பார்த்தா அந்த நம்பர் ஆஃப் ஸ்டிக் ஃபிகர்ஸ் உள்ள சர்க்கிள்குள்ளே இருக்கிறது எந்த ஒரு ஃபார்மெட்டையும் எந்த ஒரு ரூலையுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா 2 3 2ன்னு இருக்குது, இங்கே 1 1 2ன்னு இருக்குது. அதுவே நம்ம ரோ வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2 1 1, இங்கே 3 1 2. அப்போ என்ன ஃபார்மெட் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபிகர் மைனஸ் செகண்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு 1 வருதா. அதே செகண்ட் ரோன்னு எடுத்துக்கிட்டோன்னா 3 - 1 இஸ் ஈக்குவல் டு 2 வருதா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ்
இந்த ஃபிகர் வந்து இந்த ரெண்டும் ஆல்டர்னேட்டாக வரணுங்கிறது சொல்லியாச்சு. கவுண்ட் அதுக்குள்ளே இருக்கிற கவுண்ட் வந்து ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற கவுண்ட் மைனஸ் செகண்ட் ரோவில் இருக்கிற கவுண்ட்டுன்னு வருது. அப்போ அப்படி பார்த்தோன்னா நமக்கு செகண்ட் ரோ இங்கே தேர்ட் காலம்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்துடும், 2 - 2 = 0 வந்துடும். அது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தா எம்டி சர்க்கிள் ஒன்று இருக்கா, அப்போது ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு இந்த ஃபார்மெட்டு அடுத்தடுத்ததில் என்ன மாதிரி போகும்னு தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கவுண்ட்ஸும் டிஃபர் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு டார்க் பிளாக் கலரால் ஃபில் ஆகிட்டுருக்கு. இங்கே அது இப்போ இங்கே பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரோவில் டாப் லெஃப்ட் கார்னர், இங்கே ரைட் கார்னர் இருக்குது. அதுவே தேர்ட் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரெண்டோட ஃபஸ்ட் அண்டு செகண்டோட காம்பினேஷன் ரெண்டையும் சேர்த்த மாதிரி உள்ளது ஃபில் ஆயிருக்கா ரோவில் பார்த்தோன்னா. அதாவது ஒரு பாக்ஸோட ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குது, அதோட ரைட் பார்ட் ஃபில் ஆயிருக்கு, அடுத்ததில் லெஃப்ட் பார்ட் ஃபில் ஆயிருக்கு. அப்போது தேர்ட் ரோவில் ரெண்டையும் ஆட் பண்ண இந்த காமனான யூனியன் சொல்லுவோமா, அந்த மாதிரி ரெண்டுமே ஃபில் ஆயிருக்கு. அது ஃபஸ்ட் ரோல் அப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. செகண்ட் ரோலையும் அது ஓகே ஆகுதா, அந்த ரூல் கரெக்டாக நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா இதில் ஃபஸ்ட் ரோவில் இங்கே பாட்டம் கார்னர் ஃபில் ஆயிருக்கா, செகண்ட் ரோன்னு எடுத்துட்டா இது அது மேலே அப்படி பக்கத்தில் இருக்கிறனால மேபி நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். அதனால தான் நான் கீழே தனியாக இங்கே சைடில் போட்டு காட்டுறேன். டாப் நமக்கு பாட்டம் லெஃப்ட் கார்னர் இருக்குது, அடுத்ததில் இது ஃபுல்லாகவே ரைட் சைடு ஹாஃப் ஃபுல்லாகவே நமக்கு ஃபில் ஆயிருக்கு. நமக்கு இங்கே தேர்ட் ரோன்னு வரும்போது இந்த ரெண்டோட காம்பினேஷனான இது ஃபுல்லாகவே ஃபில் ஆயிருக்கு. ஓகே, இது ரோ வைஸ் பார்க்கும்போது இப்படி ஃபார்ம் ஃபில் ஆகுது. காலம் வைஸ் பார்த்தாலுமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எல்லா நேரமும் ரோ அண்டு காலம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த காலம் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட் டாப்பில் இருக்குது, லெஃப்ட் பாட்டமில் இருக்கா. அதுவே தேர்ட் ரோல் எடுத்துக்கிட்டால் அந்த ரெண்டோட காம்பினேஷன் இந்த ரெண்டோட காம்பினேஷனான இந்த ரெண்டு கார்னர் ஃபில்லாக இருக்குது பாருங்கள். காலம் வைஸ் பார்த்தாலும் சிமிலர்லி இந்த ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணது இங்கே வருதா, இந்த ரைட் ஃபுல்லாக இந்த கார்னர் அதே மாதிரி தான் இங்கே தேர்டில் இது ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். அப்போ ரோ வைஸ் எடுத்தாலும் காலம் வைஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு இமேஜோட யூனியன் தான் நமக்கு தேர்ட் இமேஜாக இருக்குது. அப்படி பார்த்தா நமக்கு தேர்டு ரோ எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கார்னர் இருக்குது, அடுத்து இந்த ரெண்டு. அப்போ இந்த ரெண்டோட யூனியன் எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த ரெண்டும் இங்கே ஃபில் ஆகாமல் இருக்குது, அதில் இங்கே இது ஃபில் ஆயிருக்கா. அப்போ இது மொத்தம் யூனியன் எடுத்துட்டோன்னா ஃபுல் பாக்ஸுமே நமக்கு ஃபில் ஆகிடணும். இந்த ரோ வைஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த ரெண்டுமே நமக்கு கம்பைன் பண்ணும்போது ஃபுல் பாக்ஸுமே நமக்கு ஃபில் ஆகிடும். அதுவே காலம் வைஸ்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் ஃபில் ஆகாமல் இருந்தது, அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அகைன் ஃபுல் பிளாக்குமே நமக்கு ஃபுல்லான மாதிரி தான் வரும். ஸோ அப்போது ரோ வைஸ் பார்த்தாலும் காலம் வைஸ் பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு பாக்ஸில் வச்சு ரோ ஆர் காலம் வச்சு என்ன ஃபாலோ ஆகிருக்கோ அதை வச்சு நம்ம தேர்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். மிஸ்ஸிங் காலமோ ரோவோ ஃபில் பண்ணணும். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 3 டயக்ராம்லேயுமே ரோ வைஸ் பார்த்தோன்னாலும் காலம் வைஸ் பார்த்தோன்னாலும் 3 டயக்ராம்லேயுமே டிஃப்ரெண்ட் ஹெட், டிஃப்ரெண்ட் லெக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஹேண்ட்ஸ், மூணுமே அதோட ஸ்டைல்ஸை எதுவுமே ரிப்பீட் ஆகாத மாதிரி ஃபார்ம் ஆகணும். நமக்கு மொத்தமே 3 டைப் ஆஃப் ஹெட்ஸ் தான் இருக்குது, 3 டைப் ஆஃப் ஹேண்ட்ஸ் தான் இருக்குது, 3 டைப் ஆஃப்
லெக்ஸ் தான் இருக்குது. அப்போ ஹெட்டு, லெக் அண்ட் ஹேண்ட்ஸ் மூணுமே 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை கம்பைன் பண்ணி ஒவ்வொரு ரோ அண்ட் காலமில் எதுலேயுமே ரிப்பீட் ஆகாத மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இதுலேயுமே அப்படி தான், ரோ எடுத்துட்டாலும் சரி காலம் எடுத்துட்டாலும் சரி நமக்கு ஆன்சர் ஒன்றே தான் வரப்போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டோட ஸ்டைல் எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் ஹெக்ஸகன் இருக்குது. 3 எல்லாத்துலேயுமே அதுதான் ரிப்பீட் ஆகாமல் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று இருக்கிற மாதிரி. ரோ வைஸ் எடுத்தாலும் சரி காலம் வைஸ் எடுத்தாலும் சரி நமக்கு அது ரிப்பீட் ஆகாது தான் இருக்குது. அப்போது இங்கே நமக்கு ஃபைனலாக இங்கே வர வேண்டிய ஹெட்டோட ஷேப் என்ன? ஏன்னா ரோ எடுத்தாலும் சரி காலம் எடுத்துட்டாலும் சரி ஹெக்ஸகன் அண்டு சர்க்கிள் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இல்லாத ஹெட்டு வந்து நமக்கு ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள் தான். அப்போது கண்டிப்பாக நம்மளோடது இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்கிற ஒரு ஃபிகராக தான் இருக்க போகுது. அப்போ ஆப்ஷன் பி வரப்போகிறதே இல்லை. நெக்ஸ்ட் என்னது? ஹேண்ட் ஸ்டைல் எடுத்துக்கிட்டோம்னா காலம் எடுத்தாலும் சரி ரோ எடுத்தாலும் சரி நமக்கு இந்த ஹரிசான்டல் அண்டு இந்த டபிள்யூ ஷேப்பில் இருக்கிற ஹேண்டு வரக்கூடாது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த வி ஷேப் ஹேண்டு தான் வரணும். ஓகே ஓகே அடுத்து நம்மளோட இந்த 2 காலம்ஸ்லையும் இருக்கிற காலோட ஸ்டைல் எடுத்தோம்னா இன்னும் எது வராமல் இருக்குது? இந்த டைப் ஆஃப், அதாவது ரெண்டுமே மேலே பார்த்து இருக்கிற இந்த டைப் ஆஃப் லெக் தான் நமக்கு இன்னும் வரலையா. அப்போ இந்த ஃபிகர் இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இது வரைக்கும் 2ஐயும் கம்பைன் ஆகிருக்கிறது இல்லை 3 டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ரூல் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அடுத்தது இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்குது, இதில் சர்க்கிள் இருக்குது, அடுத்ததில் சர்க்கிள் இல்லை. ஓகே, அப்போது இந்த 2ஐயும் கம்பைன் பண்ணது நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 ட்ரையாங்கிளையும் கம்பைன் பண்ணியாச்சு. ஆல்சோ டாட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். சர்க்கிள் ஃபஸ்ட்டில் இருந்தது, செகண்டில் இல்லை, ஆனால் தேர்டில் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த டாட்ஸ் வந்து 3லையுமே, இங்கே 3 டாட் இருக்குது, அதுவும் வேர்ட்டிக்கலாக, இங்கேயும் 3 டாட்ஸ் வேர்ட்டிக்கலாக இருக்குது. அப்போ 3 டாட்ஸ் வேர்ட்டிக்கலாக இருக்குது, 2லேயுமே இருக்குது, அப்போ தேர்டில் வரல. ஓகே, செகண்ட் ரோன்னு போய்கிட்டோன்னா இதில் 2 மிடில் லெவல் சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் இந்த 2 டாட்ஸ், இங்கே 5 டாட்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே 2 டாட்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ இதில் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 2 பாக்ஸஸ்லையும் ரோ வைஸில் பார்க்கும்போது எது 2லையுமே காமனாக இருக்கோ, காமன் திங்ஸ் எதுவுமே நமக்கு இங்கே கொடுக்கல. அப்போது காமனாக உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத கம்பைன் பண்ணி நமக்கு தேர்ட் ரோவில் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா 2லையுமே காமனாக இல்லாதது சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிளாக, அது இந்த தேர்ட் ரோவில் அவுட்டர் சர்க்கிள் இருக்கா. 2 ட்ரையாங்கிளுமே வேறு சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், அதனால் இந்த 2 ட்ரையாங்கிளையும் கம்பைன் பண்ணி போட்டாச்சு. இந்த 3 டாட்ஸும் 2லையுமே நமக்கு காமனாக இருக்குது, இதுலேயும் சரி இதுலேயும் சரி. அப்போ அந்த காமனாக இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ இதில் 3 டாட்ஸ் மட்டும் இல்லாமல் வெறும் அந்த ஸ்டார் ஷேப்பும் சர்க்கிளும் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிடில் சைஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2லையுமே காமன், அதனால் அது இல்லை. ஆல்சோ மேலே கீழே இருக்கிற டாட்டுமே காமனாக இருந்ததுனால அதை விட்டுட்டு காமன் இல்லாத இந்த ஹரிசான்டல் லைனில் இருக்கிற இந்த 3 டாட்ஸ் அப்புறம் இந்த அவுட்டர் சர்க்கிள் மட்டும் கம்பைன் பண்ணி நமக்கு இந்த ஃபிகர் வந்திருக்கு. அப்போ கான்செப்ட் எப்படி இருக்குது? இதில் ஒவ்வொரு ரோலையுமே 2 பாக்ஸ்லையும் காமனான உள்ள திங்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத கம்பைன் பண்ணி ஒரே இமேஜாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே என்ன வந்துடும்? இங்கே இந்த சர்க்கிள் 2லையுமே ஸ்மால் சர்க்கிள் அண்டு கேபிட்டல் பிக், சின்னதாக உள்ள சர்க்கிள் பெருசாக உள்ள சர்க்கிள் 2லையுமே காமனாக இருக்குது. அப்போ சர்க்கிள் வராது. ஓகே, ஸ்டார் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா 2மே வேறு ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ 2மே கம்பைன் ஆகி நமக்கு ஸ்டார் ஷேப் வரதான் போகுது. ஓகே, சர்க்கிள் நமக்கு இருக்கவும் கூடாது. ஆல்சோ டாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இங்கே கார்னரில் 2 டாட்ஸ் இருக்குது, இதில் சென்டரில் இருக்குது. அப்போ காமனாக இருந்தால் தான் அந்த 3 டாட்ஸும் வராமல் இருந்திருக்கும். இப்போ 2லேயுமே அன்காமனாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஸ்டாரில் ஹரிசான்டல் லைனில் 3 டாட்ஸ் இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா?
அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். இந்த ரெண்டு நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போதே ரெண்டும் காமனானது இருக்கிறனால சர்க்கிள் இருக்கிறது வராது, மூணுலேயுமே சர்க்கிள்ஸ் இருக்குது, ரெண்டு காமனான சர்க்கிள் வராது. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இந்த சம் எடுத்துட்டோன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு நம்ம ரோ வைஸ் பார்த்தோன்னா இதில் எதுவுமே ஒரு ஃபாலோ ஆன மாதிரியே இல்லை. ரெண்டு இதில் ரோ வைஸ் பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இங்கே வந்து ரெண்டு ஃபிகர்ஸ் இருக்குது, இதில் ஒரே ஒரு ஃபிகர் செகண்ட் ஃபிகர் மட்டும் இருக்குது, தேர்டில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபிகர் கம்பைன் ஆகிருக்கு, அவ்வளோதான் நம்ம ரோ வைஸ் பார்த்தோன்னா. அப்போ காலம் வைஸ் ஏதோ ரூல் ஃபாலோ ஆகிருக்கணும் இல்லையா. அப்போ காலம் வைஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, 1 and 2ங்கிற ஃபிகர் கம்பைன் ஆகிருக்கு, செகண்டில் அந்த 1 ரிமூவ் பண்ணிட்டாங்க, தேர்ட் காலமில் 2ங்கிற ஃபிகர் அப்படியே தான் இருக்குது, அந்த 1ங்கிற ஃபிகரை இன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க தலைகீழா இல்லையா. அப்போது இன்வெர்டட் 1 வந்து இன்வெர்ட் ஆகி நமக்கு செகண்டுக்கு மேலே இருக்கணும், அப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கா. அப்போ இங்கேயும் இந்த ஹெக்ஸகன் எடுத்துட்டாலும் அதே மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. 2 அகைன் இங்கே கீழே வரும்போது இந்த ஃபிகர் 1 அப்படி தலைகீழ போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு செகண்டில் தேர்ட் ரோல் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 2ங்கிற ஃபிகர் இந்த ஸ்லாண்டிங் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே, மேலே இருக்கிறதோட நம்ம மிரர் இமேஜ் எடுக்கணுமா. நமக்கு 1ஓட இமேஜ் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. ஓகே, இதுதான் 1. அப்போ இந்த 1ம் இதே ஷேப்பில் தான் இருக்கிறனால இதோட மிரர் இமேஜ்னால் நமக்கு என்ன ஆகிடும், சாரி வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் இல்லை வாட்டர் இமேஜ், அப்சைட் டவுனாக தானே மாத்திரம். அப்போது இதோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும், வாட்டர் இமேஜ்னா டாப் அண்ட் பாட்டம் நமக்கு மாறணும். அப்போ இங்கே இருக்கிற டாப் எனக்கு பாட்டமுக்கும் மேலே இருக்கிற பாட்டம் எனக்கு டாப்புக்கும் போயிடுமா, இப்படி ஃபார்ம் ஆகிடும், இப்படி 1 ஆகிடுமா. 1 வந்து இந்த மாதிரி மாறிடும், ஏன்னா வாட்டர் இமேஜ் ஃபஸ்ட்டோட வாட்டர் இமேஜ், அதுக்கு மேலே இந்த செகண்ட். அப்போது இது 2 அப்படியே தான் இருக்க போது, 1 வாட்டர் இமேஜ் என்னவா மாறுது, எனக்கு இப்படி மாறிடுது. அப்போது என்னோடய இமேஜ் இப்படி தான் இருக்க போகுது. அந்த ஆப்ஷன் இருக்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, மேலே உள்ளதோட மிரர் இமேஜுங்கிறப்போ இந்த நம்ம கண்டிப்பாக ஏ எடுக்க மாட்டோம், டியும் எடுக்க மாட்டோம். ஏன்னா டியில் வந்து 2ஓட சைஸ் கண்டிப்பாக மாற போகிறது இல்லை, அது கிளியராக இருந்தால் டி எடுக்க மாட்டோம். பிஆர்சியில் கன்ஃபியூஸ் ஆகலாம், ஏன்னா இது அப்படியே நமக்கு மொத்த ஃபிகரே நம்ம சைடு மிரர் இமேஜாக மாறுதான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா குழப்புறதுக்கு மாரி அந்நேரம் நம்ம மிரர் இமேஜாக யோசிக்கக்கூடாது, வாட்டர் இமேஜ் தான் இருக்கணும். கீழே உள்ள செகண்ட் அப்படியே தான் இருக்கணும், மேலே இருக்கிற 1ங்கிற ஃபிகர் மட்டும்தான் நமக்கு இன்வெர்ட் ஆகி இருக்கணும் மிரர் இமேஜாக, வாட்டர் இமேஜாக. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா இதில் பாருங்கள் லாஸ்ட்டில் கொடுக்காம மிடில் இருக்கிறது நமக்கு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ ரோ வைஸ் நமக்கு என்ன ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். காலம் வைஸ் ரோ வைஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு ரோ அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. எப்போவுமே 2 ஆரோஸ் இருக்குது, ஃபஸ்ட் ஆரோ இன்டர்சேஞ்ச் ஆகவே இல்லை, இங்கே வரும்போது செகண்ட் ஆரோ மட்டும் அப்படியே இன்வெர்ட் ஆகுது, தலைகீழாக மாறுது, எந்த ஷேப்பில் இருக்கோ அதில் அப்படியே தலைகீழாக மாறுது. செகண்ட் இங்கேருந்து வரும்போது 2 ரோஸுமே நமக்கு மாறிடுது, இதில் செகண்ட் ரோ மட்டும் மாறுது, அடுத்ததில் 2 ரோவும் சேர்ந்து மாறிடுது. ஓகே, செகண்ட் ரோ எடுத்துட்டா அதே ரூல் தான் ஃபாலோ ஆகுதா. ஃபஸ்ட்டு ஆரோ அப்படியே தான் இருக்குது, செகண்ட் ஆரோ எப்படி இருக்கோ அந்த 2ஓட பொசிஷன் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகுது. தேர்டில் ரெண்டு ஆரோஸுமே நமக்கு பொசிஷன் மாற்றிக்குது. அப்போது அது ரூல் படி பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆரோ நமக்கு இந்த பாக்ஸில் மேலே பார்த்து தான் இருக்கணும், செகண்ட் ஆரோ மட்டும் மாறணுமா அதோட பொசிஷனை. அப்போ செகண்ட் ஆரோ கீழே பார்த்து இருக்கிறது மேலே பார்த்து மாறிடும். அதை வச்சு நம்ம அடுத்ததும் கரெக்டாக ஃபாலோ ஆகுதான்னு ஒருக்க செக் பண்ணிக்கணும். அப்போ தேர்ட் ரோன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2மே மாறணும், 2மே மாறி இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் இது தான். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் ஃபிகர் மேட்ரிக்ஸ். ஃபிகர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா
ரோ அண்டு காலம் வைஸில் நமக்கு ஃபிகர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு ரோலையோ இல்லை காலம்லேயோ. சம்டைம்ஸ் ரோ அண்டு காலமில் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், எல்லா நேரமும் அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஒரு ரோலையோ காலம்லேயோ ஒரு பர்டிகுலர் ரூலை ஃபாலோ பண்ணியோ இல்லை பேட்டர்னை ஃபாலோ பண்ணியோ அடுத்தடுத்த இமேஜ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு மிஸ் ஆன ரோ ஆர் காலமில் என்ன மாதிரி நமக்கு இமேஜ் வருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஃபிகர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இன்றைக்கி இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? இன்னொரு டாப்பிக்கும் சேர்ந்து பார்த்துடலாம். அது என்னன்னா இமேஜ் ஓரியன்டான ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் அவுட்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம நிறைய ஸ்கூல் டேஸில் மேபி இங்கிலீஷில் இதில் எல்லாத்துலேயும் ஆட் ஒன் அவுட்னா என்ன, ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை நேமு லெட்டர் ஏதோ ஒன்று கொடுத்துடுவாங்க. அதில் எல்லாமே 4ஓ 5ஓ இருக்கும். அதில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு காமனான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் எல்லாத்துக்குமே. அதில் ஒன்றுக்கு மட்டும் அது கூட ஒத்து போகாத ஒரு ப்ராப்பர்ட்டியோட இருக்கிறது தான் நம்ம ஆட் ஒன் அவுட்டுன்னு சொல்லுவோம். அப்போ எது இந்த 4ஓடையோ இல்லை 5ஓடலையோ ஒன்று மட்டும் இது எது கூடயும் இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஒற்றுமை ஒன்றில் இருக்காது. அது எது வித்தியாசமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா? அப்போ சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்து அதில் ஒன்று எது வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் ஆட் ஒன் அவுட். அப்படி அதுதான் நம்ம அதுவே இமேஜ் ஓரியன்டாக என்ன மாதிரி இருக்குங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து அதுக்கு அது எப்படி இருக்கும்னு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணுங்கள். இது இதுவும் ஒன் ஆஃப் த ரொம்ப சிம்பிளஸ்டான ஃபார்மெட்டு தான். அது என்ன ஃபாலோ ஆகிருக்கு, எல்லாத்துலேயும் என்ன சிமிலாரிட்டி இருக்குது மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லன்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒன்று எது அது ஃபாலோ ஆகாமல் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் எடுத்துக்கிட்டோன்னா என்ன காமனாக இருக்குது எல்லாத்துலேயும். ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஒரு ட்ரையாங்கிள், சர்க்கிள், உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அகெயின் இதில் ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அண்டு ஸ்கொயர் இருக்குது. சர்க்கிள், ஸ்கொயர் அண்டு ட்ரையாங்கிள். இதில் எல்லாத்துலேயுமே 2 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. இதில் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இதில் எடுத்துக்கிட்டாலுமே 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான். அவுட்டரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஹெக்ஸகன், அகெயின் ஒரு ஸ்கொயர். அப்போது நமக்கு காமனாக எல்லாத்துலேயும் இருக்கிற ஒற்றுமை என்ன, அவுட்டர் மொத்தம் 3 லேயர் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் அண்டு தேர்ட் லேயர் அவுட்டர் அண்டு இன்னர் மோஸ்ட் 2 லேயர் ஆஃப் ஷேப்ஸுமே ஒரே ஷேப்பாக இருக்கணும். நடுவில் இருக்கிறது வேறு ஷேப்பாக இருக்குது. அவ்வளோதானா? அப்போது அது ஃபாலோ ஆகாதது என்ன, கவுண்ட்டை வச்சு பார்த்தாலும் ஆப்ஷன் சி தான் நமக்கு அதை ஃபாலோ பண்ணல. இந்த ஷேப்ஸோட ஆர்டர் வச்சு பார்த்தாலும் ஆப்ஷன் சியில் தான் இது ஃபாலோ பண்ணும். இதில் 2 இருக்குது. இதில் இதுவும் இந்த 2 ஈக்குவலாக இருக்குது. ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயராக இருக்குது. இங்கே ட்ரையாங்கிள் உள்ளேயும் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஆனால் இங்கே தான் அது ஃபாலோ ஆகலை. ஓகே, அப்போது ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஸோ ஆட் ஒன் அவுட்டுங்கிறது இப்படி தான். இமேஜஸில் மற்ற இமேஜஸ்க்கெல்லாம் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. மற்ற இமேஜஸ்க்கெலாம் ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த ஒற்றுமை இந்த ஒரே ஒரு இமேஜில் இருக்காது. அதை கண்டுபிடிக்கிறது தான் ஆட் ஒன் அவுட். ஓகே, இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த கிராஸ் வச்சு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? அப்போது ஒன்று இதோட கிராஸோட ஃபார்மெட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதோட கவுண்ட் ஏதாவது டிஃபர் ஆயிருக்கா அப்படின்னு ஒவ்வொரு டயக்ராமையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த கிராஸை ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் அவங்க அரேஞ்ச் பண்ணி தான் இந்த ஷேப்ஸ்லாம் வருது. அது கிளியராக புரியுதா? இதில் பாருங்கள் 3 கிராஸை அப்படி கீழே அப்படி ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இந்த ஷேப் வந்திருக்கு. அது மாதிரி எல்லாத்துலேயுமே எடுத்திங்கன்னா இதை எல்லாத்தையுமே கிராஸை வச்சு தான் இந்த ஃபார்ம் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இதில் பார்த்தோன்னா எந்த ஷேப்புமே நமக்கு ரொம்ப ஈவனான ஷேப்போ அப்படி இல்லை. ஏதோ ஒரு ஷேப்பில் ஒன்று ஆட் ஆகிருக்கு, மைனஸ் ஆகிருக்கு, அப்படி எதுவுமே இல்லை. அப்போ வேறு என்ன பாசிபிள் இருக்கலாம் இந்த சம்லனா, இந்த கிராஸோட கவுண்ட் இருக்கலாமா? என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் எடுத்துக்கிட்டோன்னா இதில் 3 கிராஸஸ் இருக்குது. இதில் 1, இது 2, 3, 4 அண்ட் 5 கிராஸஸ் இதில் இருக்குது. இதில் 1, 2, 3 அண்ட் 4
இதில் 4 crosses இருக்குது. இங்கே 1 2 and 3 இதில் 3 crosses இருக்குது. ஓகே, இப்படி பார்த்தோன்னா நமக்கு இதில் தெரிஞ்சிருதா? இதில் மற்றதுக்கும் ஒன்றுக்கும் மட்டும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இது 3 இருக்குது, இது 3 இருக்குது. அப்போ மூணுமே ஒரே கவுண்டில் எங்கேயுமே இல்லை. ஓகே, அப்போ வேறு என்ன ஒற்றுமை இருக்குது? இதில் 5 இருக்குது, இதில் 4 இருக்குது. அப்போ ஆட் நம்பர் ஆஃப் கிராஸ் வச்சு எந்த டயக்ராம் ஃபார்ம் ஆகிருக்கும் எல்லாமே. இந்த 1 மட்டும் 4 இருக்கா? ஷேப்புன்னு எடுத்துக்கிட்டாலும் ஈவனாக உள்ளது அன்ஈவனாக உள்ளதுன்னு நம்ம எடுத்து வச்சு இதில் பார்க்க முடியாது. அப்போது கிராஸோட கவுண்ட்டை வச்சு தான் இதில் பார்க்க முடியும். இதில் ஆட் நம்பர் 3 5 3ன்னு இருக்குது. ஆனால் இது மட்டும் ஈவன் நம்பர் ஆஃப் கிராஸ் வச்சு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது இதுதான் அதில் உள்ள டிஸ்சிமிலாரிட்டி. அப்போ ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சர். சி தான் இதுக்கான ஆன்சர். மற்றதுலலாம் ஆட் நம்பர் ஆஃப் கிராஸஸ் இருக்குது, இதில் ஈவன் நம்பர் ஆஃப் கிராஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, இதில் இது பசில் மாதிரி இருக்கா? எல்லாமே ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒவ்வொரு ட்ரையாங்கிளோட கார்னர்லேயுமே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. ஒரு கார்னரில் சர்க்கிள் போட்டிருக்காங்க. அப்போது என்ன மாதிரி ஃபார்மேட் இதில் ஃபாலோ ஆகிருக்கு அப்படி பார்த்தோன்னா, இங்கே 2ல் இந்த சர்க்கிள் எடுத்துக்கிட்டோன்னா 2 கீழே இருக்குது, இந்த 2ம் கீழே மேலேன்னு இல்லாமல் வேறு வேறு ரைட் அண்ட் லெஃப்டில் மாறி மாறி இருக்குது. அப்போது அந்த பொசிஷன் வந்து எங்கேயுமே சிமிலர் இல்லை. அப்போது வேறு ஏதோ ஒன்று வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த நம்பர்ஸை வச்சு பார்த்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 இருக்குது, 6 5 11 இருக்குது, இங்கே 2 7 9 and 2 5 7. ஓகே ஓகே அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ 2 கார்னர்ஸோட நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு இன்னொரு நம்பர் கிடைக்கிது. அப்படி தான் எல்லாத்துலேயுமே இருக்கா? இங்கே பாருங்கள், ஆனால் அதோட கார்னர்ஸ் எதுவுமே சிமிலராக இல்லை. இங்கே 2 + 7 = 9, இங்கே 2 + 5 = 7. அது அந்த சிமிலர் எல்லாத்துலேயுமே அது ஃபாலோ ஆகிருக்கு. அது எங்கேயுமே மிஸ் ஆகலை. அப்போ இந்த சர்க்கிள் ஏதாவது டிஃபர் ஆகுதா? ஓகே, இந்த சர்க்கிள் பாருங்கள், இது ஆட் டோட்டல் என்ன 3 இருக்கிற கார்னரில் தான் நமக்கு இங்கே சர்க்கிள் இருக்குது. இங்கே 11 இருக்கிற கார்னரில் இல்லை, இங்கே 9 இருக்கிற கார்னரில் தான் சர்க்கிள் இருக்குது, இங்கே 7 இருக்கிற கார்னரில் தான் சர்க்கிள் இருக்குது. அப்போது ஒன்று என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இதில் இங்கே டோட்டல் எல்லாத்தோடையும் ஒத்து போயிருக்குன்னா இங்கே சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கணும், ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகலை. அப்போ இதுதான் நம்மளோட ஆட் ஒன் அவுட். மற்ற எந்த இதுபடியும் நம்மளால் இங்கே செக் பண்ண முடியாது இல்லையா? மற்ற எல்லாமே காமனாக இருக்குது, டோட்டல் பண்ணால் இருக்குது. அப்புறம் சர்க்கிள் எந்த ஒரு ஃபார்மெட்டை வச்சும் நமக்கு ஃபார்ம் ஆகலை. அப்போ அந்த சர்க்கிள் கார்னரில் வர்ற சர்க்கிள் எங்கே ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுல தான் நமக்கு இது வித்தியாசப்பட்டிருக்கு. ஆப்ஷன் பி. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஓகே, ஓகே இதில் என்ன இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மல்டிபிள் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அதை ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது, சில இதில் உள்ள ஒரு சர்க்கிள்க்கு உள்ள சர்க்கிள் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் கம்ப்ளீட்டாக எம்பட் ஆகிருக்கான்னு பார்த்தா அது இல்லை. அப்போ அதை வச்சு நம்ம எந்த கெஸ்ஸும் பண்ண முடியாது. ஃபார்மெட் ஆச்சு 1லேருந்து 1 எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படி வந்திருக்கா? அதுவும் இல்லை. ஸோ அதுவும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ வேறு என்ன இருக்கலாம்? நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கலாமா? மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிளில், நம்பர் ஆஃப் கிராஸ் வச்சு எந்த ஒரு ஈவன் ஃபார்மெட் இல்லாமல் ஃபிகரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ கவுண்ட் 1 தான் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது? 3. இதில் 1 2 3 4 சர்க்கிள்ஸ் இருக்குது. இதில் 1 2 3 4 5 5 சர்க்கிள்ஸ் இருக்குது. இதில் 2 சர்க்கிள்ஸ் இருக்குது. அப்போ கவுண்ட்டுமே நமக்கு ஆட் ஆர் ஈவனை வச்சு நம்மளால் இங்கே
பார்க்க முடியாது. இன்னும் இங்கே 5 இல்லை 6. 1 இது ஒரு சர்க்கிள், 2 3 4 5 6 சர்க்கிள்ஸ் இருக்குது. அப்போ இப்போ இது காமனாக இருக்கா? அப்போ இதில் நமக்கு 3 சர்க்கிள்ஸ் 4 6 அண்டு 2 சர்க்கிள்ஸ். அப்போது எல்லாத்துலேயுமே ஈவன் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏல மட்டும் ஆட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இந்த எக்ஸாம்பிளில் 2 ட்ரையாங்கிளை வச்சு ஒவ்வொரு டயக்ராமும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே சிமிலராக தான் இருக்குது. என்ன டிஃபர் ஆகிருக்கு? இதில் எல்லாத்துலேயுமே இதில் அதோட சைடை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஒரு சைடை வச்சு தான் 2 ட்ரையாங்கிளையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க 3லையும். ஆனால் இங்கே மட்டும் இந்த கார்னரை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? அப்போ இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றதெல்லாம் சைடை வச்சு கனெக்ட் ஆகிருக்கும்போது ஆப்ஷன் பி மட்டும் கார்னரை வச்சு கனெக்ட் ஆகியிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் இதில் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டாக இருக்குது. அப்போ அந்த ஆல்ஃபபெட்ஸில் என்ன ஒற்றுமை இருக்குது, இல்லை என்ன சிமிலாரிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட ஒத்து போகாது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ECFA இருக்கா? அப்போ என்ன டிஃபர் ஆகுது? எதை வச்சு இது ஆட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஓகே, இங்கே எதை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வச்சு. எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டும் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸால் ஃபார்ம் ஆன ஆல்ஃபபெட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இதில் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், 2 3 அண்டு 4. இதில் 4 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது. இதில் 1 2 அண்ட் 3. அப்போ 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது. இங்கேயும் 1 2 3 straight lines. Again இங்கே 1 2 and 3. ஓகே, அப்போ இதுலேருந்து நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடுச்சு இல்லையா? போடும்போதே மற்ற 3 ஆப்ஷன்லேயுமே 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வச்சு ஃபார்ம் பண்ண ஆல்ஃபபெட் இருக்குது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் 4 ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வச்சு ஃபார்ம் பண்ண ஆல்ஃபபெட் இருக்குது. அப்போ ஆட் ஒன் வந்து இதில் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இது என்னவா இருக்கும்? ஒவ்வொரு இமேஜ்லையுமே 3 டயக்ராமை வச்சு தான் 3 ஷேப்ஸை வச்சு தான் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று லாங் ரெக்டாங்கிள், ஒரு சர்க்கிள், ஒரு ட்ரையாங்கிள். அப்போது அது எங்கேயுமே மிஸ் ஆகவே இல்லை. இப்போ எது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி இதில் எது ஆட் ஒன் அவுட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஏதாவது ஆர்டர் மாறி இருக்கா, இல்லை அதோட பொசிஷன் மாறி இருக்கா, இல்லை ட்ரையாங்கிளோ சர்க்கிளோ அது எப்படி பிளேஸ் ஆகிருக்குங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படி நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அப்படி பார்த்தோன்னா இதில் ஷேப்ஸை வச்சு இங்கே எங்கேயுமே டிஃபர் ஆகாது. ஏன்னா அதே 3 ஷேப்ஸ் தான் எல்லாத்துலேயுமே ஃபார்ம் ஆகிருக்கு. வேறு எதுனா மாறி இருக்கா அப்படி பார்த்தோன்னா எஸ் மாறி இருக்கு இல்லையா? எல்லாத்துலேயுமே பாருங்கள் இந்த ரெக்டாங்கிளோட ஏதோ ஒரு அந்த வித்து கம்மியாக இருக்கிற சைடு இதில் தான் இந்த ஹைட்டில் மேலே தான் ஒரு சர்க்கிள் அட்டாச் ஆகிருக்கிறா. எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த ரெக்டாங்கிள் அண்டு சர்க்கிள் அட்டாச் ஆகிருக்கிறது. இந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே இந்த வித்து கம்மியாக இருக்கிறதுக்கு மேலே தான் இந்த சர்க்கிள் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, அப்போது ஆனால் ஆப்ஷன் டியில் மட்டும் அந்த சர்க்கிள் அட்டாச் ஆன இடமே மாறி இருக்குது. இந்த டாப்லேயோ பாட்டம்லேயோ இல்லாமல் சைடில் சர்க்கிள் அட்டாச் ஆகிருக்கு. வேறு எதுனா டிஃப்ரென்ஸ் இருக்கா? ட்ரையாங்கிளுமே எந்த ஷேப்போட அட்டாச் ஆகிருந்தாலும் பாருங்கள் அதோட கார்னர் வச்சு ஏதோ ஒரு கார்னரை வச்சு தான் அது அட்டாச் ஆகிருக்கு. இந்த 3லேயுமே இங்கேயும் கார்னர் வச்சு தான் அட்டாச் ஆகிருக்கு. இங்கே கார்னர், இங்கேயும் கார்னர். ஆனால் இங்கே இந்த சர்க்கிளோட அட்டாச் ஆகும்போது பாருங்கள் சைடை வச்சு ஏதோ ஒரு டயக்ராமோட தான் ஒரு ஷேப்போட தான் அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் இங்கே மட்டும் 3மே ஒன்றோட ஒன்று
மிங்கிளாகி அட்டாச் ஆகிருக்கு. அப்படி எந்த டயக்ராம்லேயுமே இல்லை. ஏதோ 2 ஷேப்புக்கு தான் கனெக்ஷன் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள், 3மே ஒன்னோட ஒன்று டச்சிங் டு ஈச் அதர். இந்த ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிளோட ட்ரையாங்கிளும் அட்டாச் ஆகிருக்கு, ஸ்கொயர் இந்த 3மே எல்லாத்துலேயும் இன்டர் கனெக்டட். ஆல்சோ அது கனெக்ட் ஆகி இருக்கிற பொசிஷனுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எந்த இது வச்சு பார்த்தாலுமே ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ புரிஞ்சது இல்லையா? ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அது நம்ம என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எல்லாம் ஒரே ஷேப்பு தான் இருக்குது, அதோட பொசிஷன் மட்டும் மாறி மாறி இருக்குது. இது என்ன ஷேப்பை இது இங்கே கொடுத்துருக்காங்க? நம்மளோட ருப்பீஸ் சிம்பிளை ஒவ்வொரு பொசிஷனில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ருப்பீஸ் சிம்பிள் தான் இல்லையா? அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ அந்த ருப்பீஸ் சிம்பிளை ஒவ்வொரு ஷேப்பை மாற்றிருக்காங்க. இதில் இதுவும் ரொட்டேஷன் தான், இதுவும் அது ரொட்டேஷன் தான். இது அதுவே தலைகீழ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாம் ஏபிசி 3லேயுமே இந்த ருப்பீஸ் சிம்பிளை அப்படியே ஏதோ ஒரு பொசிஷனில் திருப்பின மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்ஷன் டி மட்டும் பாருங்கள், இதோட இந்த ருப்பீஸோட மிரர் இமேஜை திருப்பின மாதிரி இருக்கும். இதை திருப்பி விட்ட மாதிரி இருக்குது. இது எல்லாமே ரொட்டேட் மட்டும் ஆயிருக்கு. ஆக்சுவல் ருப்பீஸ் சிம்பிள் ரொட்டேட் ஆயிருக்கு. ஆனால் ஆப்ஷன் டியில் ரொட்டேட் ஆகலை. ஃப்ளிப்னா அப்படி திருப்பி வச்சுருக்காங்க, இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்படி மிரர் இமேஜாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 இல்லை, ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன இருக்குது? எல்லாமே அன்ஈவன் ஷேப்பு தான், எந்த ஷேப்புமே ஈவனாக இல்லை. ஸோ அவுட்டர் ஷேப்பை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஷேப்பில் இருக்குது, எந்த சிமிலாரிட்டியும் எதுக்குமே இல்லை. ஓகே, அப்போது மேபி இந்த சர்க்கிள்ஸ் உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் அண்டு பிளாக் சர்க்கிள்ஸை வச்சு எதுனா டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இங்கே என்ன இருக்குது? அப்போது அதை கவுண்ட் வைக்கலாம், இல்லை அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லை இதோட ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம். அப்போது ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணிட்டே வரணும் இல்லையா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு டயக்ராம்லேயும் இதோட கவுண்ட் எழுதுனா நமக்கு தெரிஞ்சிடுமா? இதில் 3 ஒயிட் சர்க்கிள், இதில் 2 பிளாக் சர்க்கிள் இருக்குது. இங்கேயும் 3 ஒயிட் சர்க்கிள் பட் 4 பிளாக் சர்க்கிள்ஸ் இருக்குது. இங்கே 4 ஒயிட் அண்ட் 3 பிளாக் இருக்குது. இங்கே 3 white and 2 black circles இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இங்கே ஒயிட்லேருந்து இது ஒன்று குறைஞ்சிருக்கு, இங்கே கூடியிருக்கு, இந்த ரெண்டும் -1. அப்போ ஒயிட்டை விட 1, இங்கே +1 கூடியிருக்கு, இங்கே ஒயிட்டை விட பிளாக் 1 குறைஞ்சிருக்கு. இங்கேயுமே ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒயிட்டு தான் அதிகமாக இருக்குது, அதுலேருந்து 1 குறைஞ்சது தான் பிளாக். ஓகே, அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஏசிடியில் 3லேயுமே நம்பர் ஆஃப் ஒயிட் சர்க்கிள்ஸ் பிளாக்கை விட 1 அதிகமாக இருக்குது. இங்கே அதுவே தலைகீழ ஒயிட் சர்க்கிளை விட பிளாக் சர்க்கிள் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போது ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இது லாஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி, ஏதோ ஒரு எலிப்ஸ் இருக்குது, அந்த எலிப்ஸை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு 2ஆக பிரிச்சிருக்காங்க. என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க? ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கிராஸ் லைன்ஸ் டிஃபர் ஆகிருக்கு. இப்போ இந்த டாட்ஸை வச்சு வருமானு பார்த்தா இல்லை. 3ல் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் 2 வேறு வேறையாக இருக்குது இல்லையா? எதுவுமே காமனாக இல்லை, எங்கேயுமே காமனாக இல்லை, 4மே வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு அப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எதுலேயுமே சிமிலராக இல்லை. ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. டாட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 3ல் டாட் இருக்குது, இந்த ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 2ல் தான் இருக்குது, இதில் க்ரே இருக்குது, இதில் ஒயிட் இருக்குது. ஸோ அந்த ஃபில்லிங்கை வச்சு நம்ம இதில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வேறு என்ன அதில் டிஃபர் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம கவனித்தோன்னா தெரியும், எல்லா எலிப்ஸ்லையுமே பாருங்கள் ஏதோ ஒரு கிராஸில் தான் நமக்கு 2ஆக பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஆனால் ஆப்ஷன் டியில் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு அப்படியே கரெக்டாக பாதியாக நமக்கு பிரிச்சிருக்காங்க. அப்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வச்சு இந்த எலிப்ஸை பிரிச்சிருக்கிறது தான் மற்ற 3லேயுமே சிமிலராக இருக்குது. ஆப்ஷன் டியில் மட்டும் சிமிலராக இல்லை. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்னைக்கு 2 டாபிக்ஸ் பார்த்தோம். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான டாபிக். ஃபஸ்ட்டு ஃபிகர் மேட்ரிக்ஸில் ரோ ஆர் காலமில் அதோட எந்த மாதிரி அனாலிசிஸில் ரோவோ காலமோ ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை ரூலோ பேட்டர்னோ ஃபாலோ ஆகிருக்கும், அதை கண்டுபிடிச்சி எந்த ரோ ஆர் காலமில் ஃபிகர் நமக்கு மிஸ் ஆகிருக்கோ அதில் அந்த மேலே பார்த்த 2 ரோவோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தேர்ட் ரோவோ ஒரு தேர்ட் காலம்லேயோ மிஸ் ஆன இமேஜ் என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சோம். ஆட் ஒன் அவுட் என்னென்னா அதுவும் கம்ப்ளீட்லி இமேஜ் ஓரியன்ட். கொஞ்சம் 2க்கும் உள்ள சிமிலாரிட்டி என்னென்னா மற்றதில் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இங்கே ஆட் ஒன்னா 3 4 4 ஆர் 5 இமேஜஸ் கொடுப்பாங்க. அதில் 1 மட்டும் மற்றதில் இருக்கிற ஏதோ ஒரு காமனான ஒரு ஒற்றுமை 1ல் இருக்காது. அது என்னங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகேவா? ரெண்டுமே புரிஞ்சிருக்கும். ஒர்க் ஷீட்டை சால்வ் பண்ணுங்கள். ஈஸியான டாபிக்ஸ் தான். தேங்க்யூ.